பொதுமக்களின் பணத்தை சூறையாடிய அரசியல்வாதிகளின் ஆவணங்களுடன் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதியை சந்திப்பதற்கு மக்கள் விடுதலை முன்னணி தயாராகின்றது. பொலனறுவையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றிலேயே மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இதனை கூறினார். எதற்காக இம்முறை அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது? ஜனநாயக சுதந்திரம் ஊழல் மோசடிகளுக்கான தண்டனையாகவே கடந்த அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது. அதிகாரத்தை கைப்பற்றி 2 நாட்களில் பசில் நாட்டை விட்டு வெளியேறினார். நாட்டை விட்டு தப்பியது மாத்திரமல்ல, ஊழல் மோசடிகள் வீண் விரயம் ஆகியவற்றுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அரசியல்வாதிகளின் குழு ஒன்றே இன்று அரசாங்கமாக இருக்கிறது. இந்த ஊழலுடன் தொடர்புடையவர்களை பாதுகாப்பதற்காக அதிகாரிகள் குழு ஒன்று இருக்கிறது. நாம் முன்வைத்த முறைப்பாடுகள் குறித்து கலந்துரையாடல்களை நடத்துவதற்காக திங்கட்கிழமை வருமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அழைப்பு விடுத்துள்ளார். வருகின்றோம். எனினும் ஆதாரத்துடன் நாம் அனைத்து ஆவணங்களையும் எடுத்து வருவோம். பல ஃபைல்கள் இருக்கின்றன, உண்மையான தகவல்களும் இருக்கின்றன, சொத்துக்களை சேகரித்த விதம் குறித்த தகவல்கள் இருக்கின்றன. ஊழலுடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது.